நேருஜியை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. பாரத பிரதமர் நேருஜியை பற்றி இங்கு ஒரு பாடல். அதாவது அவருக்கு கண்ணீர் அஞ்சலியாக பாடப்பட்ட பாடல். இந்த பாடலை அவர்கள் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு ரோஜா மலரிடம் கேட்பது போல் அமைத்திருக்கிறார்கள். ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய் என்று. அந்த கேள்வி ஏன் கேட்கப்படுகிறது தெரியுமா? பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு ரோஜாவை தனது கோட்டில் எப்போதும் அணிந்திருப்பார். அவர்களுடைய படங்களை பாருங்கள், ரோஜாவோடு தான் அவர் தென்படுவார். அவர் குழந்தைகள் மீது மிக அதிகமாக பாசம் கொண்டவர். குழந்தைகளை பார்த்தால் தானும் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார். அப்படிப்பட்ட அந்த பாரத பிரதமர் இறந்த பொழுது பாடப்பட்ட ஒரு அஞ்சலி கீதத்தை இப்பொழுது நான் பாடுகிறேன். இந்த பாடல் ரோஜாவிடம் கேட்பது போல் இருக்கும். ரோஜா மலரே, எங்கள் தலைவன் இல்லையே, எங்கள் வெண்ணிலா மறைந்து விட்டதே, எங்கள் வானம் இருண்டு விட்டதே, நீ ஏன் மலர்ந்தாய்? எங்கள் நேருஜி இருந்தால் அல்லவா உன்னை கோட்டில் அணிந்து கொள்வார். அவரே இல்லாத போது நீ எப்படி மலர்ந்தாய் என்று கேட்பது போல். குழந்தைகளே, நீங்கள் ஏன் சோர்ந்து விட்டீர்கள்? குழந்தை நேருவை பிரிந்ததனாலா? மணிவாய் திறந்து மாமா என்று மறுபடி அழைக்க அவர் வருவாரா? வரமாட்டார். இப்படிப்பட்ட சோகத்தில் நாங்கள் இருக்கின்ற போது ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய்? அடிமைக்கு இனிமேல் விடுதலை இல்லை, அழுகைக்கு இனிமேல் ஆறுதல் இல்லை, கொடுமைக்கு இனிமேல் முடிவுகள் இல்லை, கொற்றவன் ஜவஹர் உலகினில் இல்லை. இந்த நிலையில் ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய்? இப்படி ஒரு கேள்விக்குறியாகவே ஏன் மலர்ந்தாய் ஏன் மலர்ந்தாய் என்று இந்த பாடல் வரும். மிகவும் மனதை உருக்குவதாக இருக்கும். அப்போதைய பாரத மக்கள் நேருஜியை இழந்து இந்த கீதத்தை கேட்கின்ற போது அவர்கள் இதயமே கண்ணீர் இரத்தத்தை சிந்தியது என்று சொல்லலாம். ஏனென்றால் பாரத மக்களுக்கு அவ்வளவு பிரியம் நேருஜியின் மீது. இப்படி அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது அந்த பாடலை நான் பாடுகிறேன். ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய்? ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய்? ராஜா இல்லையே மார்பினில் சூட, எங்கள் வானம் இருண்ட பின்னாலே, எங்கள் வெண்ணிலா மறைந்த பின்னாலே, ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய்? அடிமைக்கு இனிமேல் விடுதலை இல்லை, அழுகைக்கு இனிமேல் ஆறுதல் இல்லை, கொடுமைக்கு இனிமேல் முடிவுகள் இல்லை, கொற்றவன் ஜவஹர் உலகினில் இல்லை. ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய்? குழந்தைகளே ஏன் சோர்ந்து விட்டீர்கள்? குழந்தை நேருவை பிரிந்ததனாலா? மணிவாய் திறந்து மாமா என்று மறுபடி அழைக்க அவர் வருவாரா? அவர் வருவாரா? ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய்? இனிமேல் உலகில்
ஏழைகள் நாங்கள், இறக்க இல்லாத பறவைகள் நாங்கள், அன்னை இல்லாத பிள்ளைகள் நாங்கள், அரசனில்லாத குடிமக்கள் நாங்கள். ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய், ராஜா இல்லையே மார்பினில் சூட, எங்கள் வானம் இருண்ட பின்னாலே, எங்கள் வெண்ணிலா மறைந்த பின்னாலே, ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய். ஊருக்குழைத்த எங்கள் உத்தம தலைவன் எங்கே, தேருக்கு தெய்வம் எங்கே, தேசத்தின் தீபம் எங்கே என்று மக்கள் பாடினார்கள் பாடினார்கள். போருக்கு முடிவு சொன்ன புத்தனின் தம்பி எங்கே, பூரண ராமன் காந்தி போற்றிய பரதன் எங்கே, ஊருக்கு உழைத்த எங்கள் உத்தம தலைவன் எங்கே, தேருக்கு தெய்வம் எங்கே, தேசத்தின் தீபம் எங்கே என்று தேடினார்கள். அந்த நேருஜியின் புகழ் சூரியன் உள்ள மட்டும், சுதந்திரம் உள்ள மட்டும், சூரியன் உள்ள மட்டும், சுதந்திரம் உள்ள மட்டும், பாரினில் நாகரீக பண்புகள் வாழும் மட்டும், பாரினில் நாகரீக பண்புகள் வாழும் மட்டும், வாருதி அலைகள் பாடும் வானிசை உள்ள மட்டும், வாருதி அலைகள் பாடும் வானிசை உள்ள மட்டும், பாரத தலைவன் எங்கள் நேருவின் பேரிருக்கும், நேருஜி பேரிருக்கும், நேருவின் பேரிருக்கும்.